உன்னை சாகடிக்க விட மாட்டேன். ஏற்கனவே நீ கொடுத்த வளையல் துருப்பிடிச்சு போய் சேட்டைக்கு வீட்டுக்கு முன்னாடி வந்து கலாட்டா பண்ணி எனக்கு என்னோட உயிர் நண்பன் மணிக்கோ மூக்கு வாயில ரத்தம். இதுக்கு ஒரு நாள் சமாளிச்சுக்க, நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு எதுக்கு, இப்பவே பார்க்கலாமா? பைசா, டப்பு, துட்டு, மணி. நான் என் பாக்கெட்ல கை விடுறதா நினைச்சிட்டேன். உன்னோட பெரிய தொல்லையா போச்சியா? இப்ப பணமா என்கிட்ட இல்லையா? இருந்த ஒரே ஒரு வயிறு முக்குத்தி அங்கே தொலைச்சு போட்டேன். வயிறு முக்குத்தியா? ஒரிஜினலா? சொல்லிட்டு நானே தேடி இருப்பேன். எத்தனை பீட்ரூட், எத்தனை கேரட்? அதெல்லாம் தெரியாது. அதோட விலை 2000. 2000 ரூபாயா? 2 lakhs. மூக்குத்தி பூ மேல காத்து உக்காந்து பேசுதம்மா. ஒரு ஆஹா போடலாம்ல? அப்படி இல்லம்மா, ஒரு ஃபீலிங்கோட இங்கிருந்து வரணும். அது உட்காந்து பாஞ்சாலம் குறைச்சு சின்ன சின்ன மூக்குத்தியா, வெள்ள கல்லு மூக்குத்தியா, கண்ணி பெண்ணே உன் ஒய்யாரம் கண்டு கண்ணை சிமிட்டுற மூக்குத்தியா. என்னய்யா பாட்டு ரொம்ப தூரம் போகுது, பார்வை ரொம்ப கிட்டக்க வருது, என்ன விஷயம்? புரிந்து கொண்டாயா? உன் பேச்சு என்னும் பின்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக சொல்லோடு ஓடி வந்த என்னை ஏமாற்றாரு. செப்பு தமிழரசி செப்பு. சும்மா நெடு நெடுன்னு பணமர மாதிரி வளர்ந்தா போறாதியா? ஆம்பளை கழகு வீரம், வீரர் தாய ஒரு பொண்ணு விரும்புவா. நான் தெரியாம கேக்குறேன், இந்த மூக்குத்தி அதோட திருகாணி அளவுக்காவது உங்ககிட்ட வீரம் இருக்குதாயா? வீரமா அப்படின்னா? உனக்கு சொன்னா புரியாது. பெரியமா, இந்த ஏரியா பிஸ்தா தொர வீடுதானா? தொர வீடு இதுதான். நீ சொல்ற பிஸ்தா முந்திரி எல்லாம் இல்ல. நீ யாரு? நான் யாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது தொர வீடுதானா? தொர வீடு இதுதான். அவன் என் புள்ளதான். தொர இருக்கா? நாவா? மரியாதை மரியாதை. இத பாரு, நீ யாருங்கிறத சொல்லு. அதுக்கப்புறம் அவர் வீட்டுல இருக்கிறாரா இல்லையாங்கிறத நான் சொல்றேன். என்னையா யார் என்று கேட்கிறாய்? வங்க கடலோரம் சிங்கமர சங்க தமிழ் முழங்கும் தங்க தமிழ் மகள் இந்த சைதை தமிழரசி. ஓஹோ, ஏண்டி அந்த கவரிங் விளைவுக்காரி நீதானா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பிள்ளைகிட்ட பித்தாள வளைவியை கொடுத்து அடகு வச்சு பணம் வாங்கி சொல்லிருப்ப. விஷயம் தெரிஞ்சு போச்சா? ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்னடி சின்ன தப்பு? பெரிய தப்பு தான் வச்சுக்கையா. எப்படி வச்சுக்கிறது? உன்னால எனக்கு என் பிள்ளைக்கும் இந்த இந்த ஏரியாவிலே எவ்வளவு பெரிய அவமானம் ஆயிடுச்சு. நாங்க என்னமா பித்தாள வளைவியை கொண்டு போய் சேட்டு கடையில அடகு வச்சு அதுல என் புள்ள பிராந்தி வாங்கி குடிச்சு நடுரோட்ல விழுந்து கிடந்த மாதிரி ஆயிடுச்சு. இனிமே என் பிள்ளைய தேடிக்கிட்டு மூக்குத்தி வளவி அருணா கொடின்னு வந்த நடக்கிறது வேற. கூப்பிடியா இல்ல உள்ள மட்டுமா போயிடுவியடி. விளையாடாத, மரியாதைய பணத்தை வாங்கிட்டு மூக்குத்தி திருப்பி கூட. தமிழே, எகிரி அடிச்சன்னா நீ தவளு. அவருதான் மூக்குத்திய வாங்கலன்னு சொல்றாருல. என் மகரு சொன்ன பேச்சு தவறவே மாட்டாரு. மரியாதையா இடத்த விட்டு நகரு. என்னடி ஆலாத்தி எடுத்து துப்புற? திருட்டு குடும்பமா இருக்கு. மகளை யார பார்த்து நம்மளை பார்த்து திருட்டு குடும்பங்களா? ஒரு வயசுக்கு வர போற பொண்ணு, வயசுக்கு வந்த பொண்ணு நடு ரோட்ல நிக்க வச்சு திட்டுறது தப்புமா? பின்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் வெத்தலை பாக்க வச்சு திட்டணுங்கிறியா? என்னடி கிட்ட பாரு டி, என் மூப்பத்திய டி, திருப்பி குடுக்கல டி, போலீஸ் வரைக்கும் டி, போக வேண்டிய டி, வரும் டி 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 டி. அடி போடி மகா போலீஸ், நாங்க பாக்காத போலீஸ். கூப்பிடுவோம் போலீஸ். இன்னைக்கு 2 ரவுண்ட் பாத்துறேன். என்னடி 2 ரவுண்ட் பாத்துறேன்? நான் பேச ஆரம்பிச்சேன். நீ சால்னா கடையில சாப்பிடுறடி. பொம்பளைன்னு பாக்குறடி. அடி போடி, நான் ஆம்பளைக்கே பயப்படுறதுல இப்ப பொம்பளைன்னு பாக்குறாள். என்னடி பண்ணுவேன்? நீ என்ன எத்தனை தடவை அடிக்கிறது? 3 தடவை அடிச்சிட்டேன். ஆமா, அடிப்பேன். இனிமே கடிப்பேன். என்னடி சொல்லுங்க?
ஏண்டி கிழவி என்னைய கடிச்ச? இந்த மாதிரி ஒரு வீரமான தாய் இருக்கிற வரைக்கும் என் கற்புக்கு எந்த விதமான ஆபத்து வராது. இப்ப காதல நான் தான் ஓட்ட பண்ணுமா? ஐயா நான் இருக்குங்க. சரி சரி. குழந்தை காதை வலிக்குதுப்பா. அதை கூட இந்த அப்படி கட்சியில புது மெம்பர் சேர்ந்தாச்சு. ஓடுல அஞ்சு மணியாக கிடைக்கல. எப்படி ஆயா போறது? அசைவம் பண்ணி இருப்பாரு குடி. சரிங்க. ஏழை பொங்கால அறிவரசு, ஏழை பொங்கால அறிவரசு, ஏழை பொங்கால அறிவரசு, எம்எல்ஏ அறிவரசு, எம்எல்ஏ அறிவரசு. உங்க மகையில வேசி ஆத்து விட்றாரு எந்திரி. யாரு? நான் தாயா வேப்பேரி கற்பழிப்பு கேஸ்ல உங்க மகனுக்கு எதிராக சாட்சி சொன்னது நான் தாயா. என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நான் உன்ன மனுஷன் அங்க பா எவ்வளவு வேகமா வந்துட்டு காப்பாத்துங்க. கையெடுத்து கும்பிடுறீங்களா? என்னெல்லாம் இப்படி பாக்குறீங்க? காது குத்துதான் நடந்தது, கத்தி குத்து நடக்கல. ஐயா, என் தங்கச்சி கல்யாணம், வீட்டுக்கு போயிருந்தேன். நீங்க இங்க இருக்கிறதா சொன்னாங்க. அதான் இன்விடேஷன் நேர்லயே கொடுத்துட்டு போலான்னு இங்கேயே வந்துட்டேன். இந்தாங்க ஐயா. கருமாதேனுக்கு தான் கல்யாணம். செல்வராஜ், இது ஓ ஏரியா தானா? காலத்துக்கு 500 ரூபாய் எழுதியாச்சுல. இவன் கருமாதிக்கு 5000 இன்ஸ்பெக்டர் ஜோபில் வச்சுட்டேன். கல்யாணத்துக்கு 10,000 வீட்டுக்கு வந்து அப்புறமா செத்து போயிட்டானா நாளை முடிச்சு பார்த்து செத்துட்டாங்க. சரி, போக வேண்டிய வயசு தான். உள்ளவாடா. அதுதான் மனுஷரத்தான் இந்த நேரத்தை நேரத்து போ. வீட்டுக்கு போனோம்னா ஒரு நாள் கார்பரேஷன் தண்ணியில் கூலி. இன்னைக்காவது கூலி சொல்ல சரியா வேண்டிய. இன்னும் எல்லாரும் நின்றீங்க? போங்க போங்க போங்க. சீக்கிரம் சுடுகாட்டுக்கு அனுப்பியா? தூக்குங்களா, சீக்கிரம் வாங்கடா. இப்படி கதறி அழுகிற அளவுக்கு உனக்கு என்னடா ஆச்சு? தம்பி செத்துட்டான் முதலாளி. உலகத்துல வேண்டியவன் வேண்டாதவெல்லாம் தினமும் செத்துக்கிட்டு தான் இருக்கிறான். அதுக்கெல்லாம் இப்படி குளிச்சுட்டு அழுவுறதா? முதலாளி, உங்களுக்கு வேணா கூட பிறந்தவங்க சாகிறதும் அவங்கள சாகடிக்கிறதும் சகஜம். ஆனா நான் உசுருக்கு உசுரா வளர்த்த என் தம்பிய கொண்டுட்டாங்க முதலாளி. அதான் என்னால தாய்க்க முடியல முதலாளி. சரி, உன் தம்பியை கொண்டது யாரு? அந்த எம்எல்ஏ அறிவரசும் அவனுடைய ஆட்களும் காது குத்து திருவிழா கூட்டத்தின் நடுவுல வச்சு தம்பிய கதற கதற கொண்டுட்டாங்க முதலாளி. சாட்சியே இல்லாம அந்த கேசையே முடி மறைச்சிட்டாங்க முதலாளி. என் மேல விசுவாசமா இருக்கிற உனக்கு ஒருத்தன் எதிரின்னா அவன் எனக்கும் எதிரி தாண்டா. ஒண்ணு பண்ணு, அவனை நான் தனியா பாக்கணும்னு சொல்லு. ஐயா, நான் சொன்ன அந்த ஆட்டோ டிரைவருடைய அண்ணன் அந்த கருப்பு கண்ணாடிக்காரன். நான் சொன்ன எம்எல்ஏ அறிவரசு அந்த கண்ணாடிக்காரன் தான். நான் யாரு எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நான் யாரு எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுதான் நீங்க இங்க வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு வேண்டியவனுடைய தம்பியை நீ கொண்டு இருக்க. பொய் சொல்றது எனக்கு பிடிக்காது. என் மகன் கொண்டுட்டான்னு சொல்லி சப்போர்ட் இருந்தனால உன் மகன் தப்பிச்சுக்கிட்டான். உன் சப்போர்ட் இருந்தனால இந்த கண்ணாடிக்காரன் தப்பிச்சுக்கிட்டான். என்ன சொல்ற? புரியல. இவனை கொன்னுடுவேன்னு சொல்றேன். எதிரியோட பலம் தெரியாம மோதுற. எதிரிதான் என்னோட பலம். என்னையும் மீறி அவன் மேல நீ கை வைக்க முடியாது. அவன் மேலேயே கை வச்சிட்டா